அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அட்டகாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சூப்பரான காடை முட்டை சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடை முட்டையினுடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா இது சாப்பிடாதவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி வாங்க, நம்மளும் காடை முட்டையினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம். காடை முட்டை அளவில் சிறியதாக காணப்பட்டாலும் கோழி முட்டைகளை விட சத்துக்கள் பல மடங்குன்னே சொல்லலாம். இதில் விட்டமின் டி அதிக அளவில் காணப்படுகிறது. குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கும் ரொம்பவே நல்லது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட்றதால வயிற்றில் இருக்கிற குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு தினமும் 2 முட்டைகள் கொடுத்து வர அலர்ஜி, தும்மல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். சருமத்தின் அழகு மற்றும் இளமையான தோற்றத்தை பாதுகாக்க கோழி முட்டைகளை விட காடை முட்டைகள் அதிக பங்கு வகிக்கின்றது. இதில் விட்டமின் ஏ அதிக அளவில் காணப்படுறதால கண் குறைபாடுள்ள சிறார்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் சிறந்த பயனை பெறலாம். மேலும் இதில் உள்ள சத்துக்கள் தொற்று நோய் வராமல் தடுப்பதுடன் ஞாபக சக்தி மேம்படவும் உதவுகிறது. வாரம் ஒரு முறையாவது காடை முட்டை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் புற்றுநோய், இரத்தச்சோகை, சர்க்கரை நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக பித்தப்பைகள், சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்ற காடை முட்டை பெரும் பங்கு வகிக்கிறது. இப்ப நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். முதல்ல நம்ம நீலவாக்கல கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்துல சமைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் சமைக்க போறேன். அடுப்பை எரிய விட்டு சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை அடங்கி பொன்னிறமா வதங்கி வந்தது. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் 2யுமே சேர்த்துடலாம். இது கூட ரெம்ப இலை 5-6 துண்டுகள், கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இது கூடவே நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்க்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு துண்டுகளை சேர்த்து வதக்கி விட்டு கூடவே அவித்த காடை முட்டைகளை தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம காடை முட்டை சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காடை முட்டை சுக்கா செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.